ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சுன்னு பார்த்தோன்னா, குமரன் உள்ளே வராரு. கங்கா சமாதானப்படுத்த பார்க்குறாரு. இந்த மாதிரி நான் கிளம்புறேன் அப்படின்னு. யாரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மறுபடியும் கோபமாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் போகாதீங்க, ப்ரெக்னென்ட் டைமில் இப்படி எங்களை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு. இது இப்போ எடுத்த முடிவில் என்னை கேட்காம நீங்களாம் முடிவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு அகெயின் கோபமாக தான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பட் கங்காவுக்கு சின்ன வருத்தம் இருக்குது, நம்ம கூட இல்லையேன்னு. பட் அது அன்பாக எடுத்து சொல்லாமல் குமரன்கிட்ட எப்போ பேசும்போதெல்லாம் கோபமாக தான் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் மேலும் மேலும் அதை ஹட் பண்ணுறதுனால அவர் மனம் உடஞ்சி, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு கங்கா, நீ பொறுமையாக அன்பாக சொன்னால் நான் கேட்பேன், ஆனால் நீ அதிகாரம் பண்ணுற, நீ எதுக்கு நீ இந்த முடிவு எடுத்துகிட்டு போகிற, யாருக்காக போகிற, எஸ்கேப் ஆகிறன்னு தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கோபமாக கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு விஜயை ஹக் பண்ணிவிட்டு எல்லோரும் நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கங்கா ஹக் பண்ண போகிறாரு. அவங்க விலகிடுறாங்க. ஸோ அந்த மன வருத்தத்தோட பாட்டிமாட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் தான் காரில் கூப்பிட்டு போகிறாரு. விஜய் காரில் போகிறாரு. 2 பேரும் கூப்பிட்டு வெளியே வந்துட்டு பார்த்துட்டு கங்கா வரல, வீட்டுலேயே இருக்கிறாங்க. ஸோ பாய் சொல்லிட்டு நம்மளுடைய குமரன் அங்கேருந்து சென்ட் ஆஃப் ஆகிடுறாரு. ஸோ அவங்க ஊருக்கு போனால் நான் கங்கா ஃபோனில் கூட பேச மாட்டேன் அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவர் டேக் ஆஃப் பண்ண பிறகு அவங்க ரோல், அதாவது விஜய் காவேரி அவங்க ஸ்கேனிங் சீன் அவர் நினச்சி பார்க்குறாரு. ப்ரீவியஸ் ஸ்கேன் எடுக்கும்போது 5th மந்தில் தான் தெரியும் அப்படின்னு அந்த சோகத்தில் அவர் இருக்கார். அந்த நேரத்தில் மேடம் இன்றைக்கி நான் ஹாப்பியாக இருக்கேன், பேபி தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஹேக் பண்ணி தோளில் காயப்பட்டு பேசி, நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க, சூப்பர் தருணம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பட் விஜயோட கொஞ்சம் ஷேர் மூஞ்சி தெரியுது. பட் இருந்தாலுமே காவேரி மிஸ் பண்ணலை. ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோன்ற சந்தோஷத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் போகலான்னு சொல்லி வெளியே வந்த பிறகு கங்காவை கூப்பிட்றாங்க. கங்கா அழுதுட்டு இருக்கிறாங்க. எங்கள் மாமா தான் ஃபோன் பண்ணார், பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசுகிறதாங்க. இல்லை, நான் ஒரு ஊருக்கு போனால் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன், அவரும் பேசணும்னு நிற்காது, நீ மனசை விட்டு சொல்லியிருந்தால் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார்ல, நான் சொன்னேன் அவர் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே பொறுமையாக பேசுகிறாங்க. ஸோ இந்த பொறுமை குமரன்கிட்ட பேசும்போது இல்லை, அன்பாக எடுத்து சொல்லலை, அவரும் போயிட்டார். அப்புறம் வெளியே வந்த பிறகு விஜய் சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிச்சு தான் இருக்கு, உங்களுக்கு பிரிஞ்சு அவர் ஒரு நிமிஷம் கூட இருந்ததில்லை, பேசின்னு தான் இருப்பார், ஹாஸ்பிட்டல் போனீங்க, எத்தனை ரூபா போனீங்கன்னு கேட்டுன்னு தான் இருக்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு 4 பேருமே கிளம்புறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருது. சரிங்களா, நாளைக்கு என்னன்றது அப்கமிங்கில் அடுத்த வீடியோ பார்க்கலாம். நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.